ரங்கராஜ் சார், இந்த தாக்குதல் ஒட்டுமொத்த உலக நாடுகளிலும் ஒரு டிசென்ட் வாய்ஸாக மாறுபட்ட கருத்துக்கள் கடந்த காலங்களில் இருந்தாலும் ஒரே குரல் இந்தியாவுக்கு ஆதரவு அப்படிங்கிறாரு. இந்த தாக்குதலை நீதி வழங்குவதற்கான ஆப்ரேஷன் சிந்தூர் உங்களின் பார்வையில் ஒரு மூத்த பத்திரிகையாளராக? உலகம் தீவிரவாத தாக்குதல்கள் உலகம் முழுவதும் நடக்குது. ஆனால் 9/11 பிறகு தான் ஒரு பல நாடுகளில் ஒரு மாற்றம் வந்தது. உதாரணத்துக்கு அமெரிக்கா. அதுவரை எல்லா பக்கத்திற்கும் தங்களுடைய ஆயுதங்களை விற்று லாபம் சம்பாதிக்கின்ற ஒரு குறிக்கோளாக தான் அமெரிக்கா வைத்திருந்தது. தொட்டிலையும் ஆட்டி விட்டு குழந்தையும் கிள்ளி விடுற மாதிரி அமெரிக்கா தீவிரவாதிகளுக்கும் கொடுப்பார்கள், ஆட்சியில் இருப்பவர்களுக்கும் ஆயுதங்கள் கொடுப்பார்கள். இது போல் நடந்தது. 9/11 அமெரிக்கா அந்த தாக்குதலுக்கு பிறகு தான் அமெரிக்காவே தீவிரவாதத்துக்கு இனி நாம் ஆதரிக்கக்கூடாது, அதுக்கு எதிரான ஒரு நிலையை எடுக்க வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்தது. அதே போல் மற்ற நாடுகளும் மேற்கத்திய பல நாடுகளும் அதே போல் ஒரு நிலையை எடுத்து பல நாடுகளில் தீவிரவாதத்துக்கு எதிராக ஒரு நிலை எடுப்பதற்கு முக்கியமான ஒரு காரணம் 9/11 ஒரு தாக்குதல், ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. அதற்கு பிறகு எந்த நாட்டில் எந்த தீவிரவாத இது நடந்தாலும் சர்வதேச அளவில் கண்டிக்கிறார்கள். உதாரணத்துக்கு இலங்கையில் நடந்த சம்பவங்கள் ஐரோப்பாவில் பல இடங்களில் நடக்கின்றன. அதையெல்லாம் வன்மையாக கண்டிக்க தான் செய்கிறார்கள். இப்போது நமக்கு இருக்கிற பிரச்சனை என்பது தீவிரவாத தாக்குதல் நடக்குது. நம்ம ஒரே சீரான ஒரு பார்வையாக இருக்கணும்னு தான் நான் விரும்புகிறேன். அதாவது நம்ம ஆட்சியில் இருக்கும்போது அப்போது ஆட்சியில் இருக்கும்போது குறை சொல்வது, அவங்க ஃபெயிலியர், அவங்க வீக்கு, அவங்க ஒன்றுக்கும் லாய்க்கு இல்லாதவங்க, இப்படிலாம் கமெண்ட் அடிப்பது. நம்ம ஆட்சியில் எடுக்கும்போது குறை சொன்னால் அது தேசபக்தி, குறை நீ தேசபக்தி இல்லாதவர்கள், நாட்டுப்பற்று இல்லாதவர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு வருகிறது. 2008 மும்பையில் நடந்த கலவரத்துக்கு பிறகு ஆயிரம் இருந்தாலும் அன்றைய ஹோம் மினிஸ்டர் சிவராஜ் பாட்டீல் ராஜினாமா செய்தார். மகாராஷ்டிராவில் விலாஸ்ராவ் தேஷ்முக் முதலமைச்சர். கடல் வழியாக வந்த தீவிரவாதத்துக்கு ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் எப்படி பொறுப்பாக முடியும்? அது சர்வதேச அளவில் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இல்லை ஏதோ பல்வேறு இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்ட் நெட்வொர்க். இருந்தாலும் விலாஸ்ராவ் தேஷ்முக்கு டெப்டி சீஃப் மினிஸ்டர் ராஜினாமா பண்ணாங்க, ஓனிங் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த அட்டாக். அப்போது எதிர்கட்சியில் இருந்தவங்கெல்லாம் ராஜினாமா செய்யணும்னு சொன்னாங்க, ராஜினாமா பண்ணாங்க, ஏதோ காரணத்துக்காக பண்ணாங்க. ஆனால் இப்போ நாட்டில் இருக்கிற நிலைமை எப்படின்னா, ஒரு அட்டாக் நடந்த பிறகு நம்ம எப்படி பதிலடி கொடுக்கலாம், நம்மளோட பதிலடி எப்படி இருக்கணும், இப்படி தான் கவனம் அதிகமாக இருக்குது. அதாவது ஒரு ஏதோ நடந்த பிறகு வெள்ள நிவாரணம் கொடுத்தா சரியாயிடுது, மழை பெஞ்சு நிவாரணம் கொடுத்தா சரியாகப்படுது. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு தான் நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1, 2001 ஜம்மு அண்ட் காஷ்மீர் அசெம்பிளி ஸ்ரீநகரில் தாக்கப்பட்டு 38 பேர் இறந்தாங்க. ஆமாம், இதே காஷ்மீரில். ஆமாம். அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா 13 டிசம்பர் 2001 இந்தியாவுடைய பார்லிமெண்ட் அட்டாக். அப்சல் குரு தூக்கில் போட்டது பிரைம் மினிஸ்டர் வாஜ்பாய் என்டிஏ கவர்மெண்ட்டில் இருக்கும்போது நடந்தது. 13 திமுக திமுக தான் பிரதம மந்திரி திரு அடல் பிஹாரி வாஜ்பாய். ஆமாம், என்டிஏ கவர்மெண்ட்டு அது இருந்தது. அதில் 6 டெல்லி போலீஸ் சார்ந்தவங்களும் 2 போலீஸ் செக்யூரிட்டி சார்ந்தவங்களும் ஒரு கார்டனர் தோட்டக்காரர், இவங்கெல்லாம் ஒரு 9 பேர் ஒரு காரில் பார்லிமெண்ட் உள்ளே வந்து அட்டாக் பண்ணாங்க. நடந்தது சார் 24 செப்டம்பர் 2002 அக்ஷர்தாம் டெம்பிள் குஜராத்தில். ஆமாம், அங்கே சீஃப் மினிஸ்டராக நரேந்திர மோடி. ஆமாம். அப்போது அங்கே தீவிரவாதிகள் தாக்குனது 33 பேர் இறந்தாங்க, 80 பேர் காயமுற்றார்கள். அது ரொம்ப முக்கியமான தாக்குதல் அக்ஷர்தாம் கோயில். அக்ஷர்தாம். அதே போல் நீங்கள் இது எடுத்தீங்கன்னா 2019 14 பிப்ரவரி புல்வாமா தாக்குதல். அதை இப்போது இந்த கவர்னர் சத்யபால் மாலிக்கு தரை வழியாக சிஆர்பிஎஃப் கொண்டு வேணாம், பல்வேறு தாக்குதலுக்கான மிரட்டல்லாம் இருக்குது, பிளேனில் கொண்டாங்கன்னு சொன்னார். அவருடைய அட்வைஸை மத்திய அரசு கேட்கல. வெளிப்படையாகவே இப்போ அதற்கான அறிக்கையும் தொடர்ந்து விட்டுருக்காரு. அந்த அறிக்கை விட்டது காரணம் அவர் மேலே இப்போ சிபிஐ இன்கொயரி அந்த கவர்னர் சத்யபால் மாலிக்கு அவர் சொன்னது 2019
இது நிச்சயம் தவிர்த்திருக்கலாம். ஏர்கிராஃப்ட் மூலமாக சிஆர்பிஎஃப் சோல்ஜர்ஸ் கொண்டு வந்திருக்கலாம், தரை வழியாக கொண்டு வந்து அவாய்ட் பண்ணியிருக்கணும்னு சொன்னாங்க. அப்போ இறந்தது எவ்வளோ பேர்? 40 சிஆர்பிஎஃப், 45 பேர் 40. புலிவரத்தோடு உங்களுக்கு பரவாயில்ல, கரெக்டான புலிவரம் உங்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி இப்போ புல்வாமா, அதாவது தீவிரவாத சம்பவம் என்பது எல்லா ஆட்சியும் நடைபெறுது தான். இதெல்லாம் நான் சொன்னது எல்லாமே என்டிஏ இல்லை பிஜேபி ஆட்சி. இந்த சம்பவங்கள் நீங்கள் 2008 விட்டீங்களே, 2008 தான் தொடங்கினேன் நான். அஜ்மல் கசாப் சொன்னீங்களா? நான் 2008 தான் தொடங்கினேன் மும்பை அட்டாக். அப்புறம் இங்கே எல்லா தாக்குதலும் நடக்குது எல்லாருடைய ஆட்சியிலையும். அதில் இந்த கட்சி ஆட்சி செய்யும்போது தீவிரவாதம் அதிகமாக இருக்குது, நாங்கள் ஆட்சி செய்யும்போது தீவிரம் கம்மியாக இருக்குது, இல்லை நாங்கள் நாடு எவ்வளோ சேஃபாக செக்யூராக வச்சுருக்கோம். இந்த ஒரு மாயை வந்து உருவாக்க பார்க்குறாங்க. இந்த எல்லா சம்பவத்திலையும் அரசியல் தான். இல்லை அப்படி இல்லையே, தேவையில்லாத ஒரு அரசியல். புல்வாமா தாக்குதல் நடத்தும் போது இவங்க ஆட்சி நடந்துச்சு, பாலாகோட் அட்டாக் நடந்துச்சு, அதுக்கப்புறம் இன்னைக்கு நடந்திருக்கு, நடந்திருக்கு, சரி. ஒரு அரசாங்கம் மேக்ஸிமம் ப்ரொடெக்ஷனை கொண்டு வந்து அதுதானே செய்ய முடியும். இல்லை இதில் அதுக்கு சொல்ல வரேன் நான். நீங்கள் வந்து டெரரிஸ்ட் அட்டாக் நடக்கும்போது இப்போ நம்ம மாமியார் உடைச்சா மண்குடம், மருமகளை உடைச்சா பொன்குடம், இந்த மாதிரி பழமையெல்லாம் சொல்கிறாங்கல்ல, இதுவும் இங்கே பொருந்தும். ஏன்னா எப்போ ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்கும் போது உங்களுடைய ஃபோர்ஸஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, ஒன்று செக்யூரிட்டி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, இன்டெலிஜென்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, இது நம்ம ஆராய பண்ணோம். ஆனால் தொடர்ந்து சம்பவம் நடந்துருக்கு. இப்போ டிமானிட்டைசேஷன் நடந்து அந்த பணத்தினால டெரரிஸ்ட் வந்து பணத்தை மிஸ்யூஸ் பண்ணி காஷ்மீரில் டெரரிஸ்ட் ஆப்ரேஷன் செய்கிறாங்கன்னு பிரைம் மினிஸ்டருடைய டெலிவைஸ்ட் அட்ரஸ் முக்கியமான காரணம் டிமானிட்டைசேஷன் அதை சொன்னாங்க. ஆனால் தீவிரவாதம் காஷ்மீரில் முடிந்ததா? இல்லை. அப்போது மொத்தம் நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, டோன்ட் கோ பை த சர்ஃபேஸ் பாயிண்ட் ஆஃப் திங்ஸ். நம்மளுடைய ப்ரிப்பேர்ட்னஸ் எந்த அளவுக்கு இருக்குது, நம்மளுடைய செக்யூரிட்டி அப்பரேட்டஸ் எந்த அளவுக்கு இருக்குது, நம்ம எந்த அளவுக்கு விஜிலண்ட்டாக இருக்கோம், இது எந்த அளவுக்கு இது தவிர்க்கலாம் அப்படின்றதே அதிக கவனம் இருக்குமே தவிர, நடந்த பிறகு நம்ம தாக்குதல் நடத்துறதுன்றது தட் இஸ் வெரி ஈஸி. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இங்கேருந்து பேசுவோம், இங்கேருந்து மிசைல், லாங் ரேஞ்ச் மிசைல் அனுப்புகிறோம், பாகிஸ்தானுக்குள்ளே என்டர் ஆகாமல் மிசைல் அனுப்புகிறாங்க. இப்போ நீங்கள் பாகிஸ்தானுக்குள்ளே என்டர் ஆகி அந்த இங்கே தீவிரவாதம், இங்கே அந்த பக்கம் தீவிரவாதம் எப்படி நடக்குதுன்னா, காஷ்மீருக்குள்ளே பஹல்காம், புல்வாமா, அக்ஷர்தாம், இதெல்லாம் இந்தியாவுக்குள்ளே ஆட்கள் செய்கின்ற மேனுவலாக ஹியூமன் பீயிங்ஸோடு நடக்கிற தீவிரவாத பார்லிமெண்ட் அட்டாக்கு. இப்போ நம்ம பதிலுக்கு நம்ம அனுப்புறது இங்கேருந்து லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் அனுப்புகிறோம் வித்தவுட் என்ட்ரிங் பாகிஸ்தான் ஸ்பேஸ். இங்கேருந்து மிசைல் அனுப்புகிறோம், இது வேறு. ஆனால் இங்கே இந்தியாவில் நடக்கிற தீவிரவாத அமைப்புகளுக்கு, இங்கே நடக்கிற தீவிரவாத இதுக்கு லோக்கலாக ஒரு ஆதரவு கிடைக்குது என்பது மறுக்கப்பட முடியாத உண்மை. எதுக்கு அது சொல்ல வரேன், காஷ்மீர் பொறுத்தவரை பாலிசி அதை சரி செய்யணும். காஷ்மீரில் தீவிரவாதிகளை ஐசோலேட் பண்ணணும், தேச விரோத சக்திகளை அவங்களது கருத்தை வீக்கன் பண்ணணும். ஆனால் மாறாக நம்ம என்ன செய்கிறோம், இந்தியாவின் பக்கம் நிற்கின்ற தேசியவாதிகளாக இருக்கின்ற டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ், மிதவாதிகள், இவங்கள நம்ம ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி மெஹபூபா முஃப்தி 1.5 வருஷம் ஜெயிலில் வைக்கிறோம், அப்துல்லா ஃபேமிலி அவங்கள 1 வருஷம் வைக்கிறோம். அப்போது என்ன மெசேஜ் போகுதுன்னா, தீவிரவாதிகளுக்கு பார்த்தீங்களா இந்தியாவோட நின்னீங்கன்னா அவங்களுக்கு தான் கதி, உங்களையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருவாங்க. ஸோ தீவிரவாதிகள் கை ஓங்கிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்குது. ரெண்டாவது, காஷ்மீரை ஒரு மாநிலம் யூனியன் டெரிட்டரியாக மாற்றிங்கன்னா, ஏற்கனவே அட்டானமி அதிகமாக கேட்குற ஒரு மாநிலத்தில் யூனியன் டெரிட்டரி மாற்றினா அது என்ன ரியாக்ஷன் இருக்கும்? இப்போ ஒரு குஜராத் ஒரு மாநிலமோ தமிழ்நாடு ஒரு மாநிலமோ யூனியன் டெரிட்டரியாக மாற்றினா மக்கள் ஏற்றுவாங்களா? அப்போது காஷ்மீருடைய பாலிசி வந்து ஒரு லாங் டேர்ம் பாலிசி ஒன்று இருக்கணும். யூ மஸ்ட் ஸ்ட்ரெங்தன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் டெமோக்ராட்டிக் அண்ட் நேஷனலிஸ்ட் ஃபோர்ஸஸ் அண்ட் வீக்கன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் டெரரிஸ்ட். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது ஒன்றா அவங்க இருந்துகிட்டே வராங்க. நீங்கள் வந்து யூனியன் டெரிட்டரியாக மாற்றிட்டு அவங்க இருக்கிற உரிமையும் போயிடுது. இல்லை, அது வந்து யூனியன் டெரிட்டரியாக மாற்ற வந்து பெர்மனெண்ட் சொல்யூஷன் இல்லையா, ஒரு டெம்பரரியாக தான் பண்ணியிருக்கிறாங்க. வில் டிஸ்கஸ் தட், டைம் வில் கம் தேர். அப்புறம் அந்த மொமெண்ட் ஹேஸ் இட் பீன் ஸ்டில் ரெக்டிஃபைட் இந்த ப்ராசஸ், இட் இஸ் ஸ்டில் நாட் ரெக்டிஃபைட். அப்போது நீங்கள் எடுத்துகிட்டு பிடிங்கிட்டு 3 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு நான் வந்து உங்களுக்கு திரும்பி தரேன், ஒரு மிட்டாய் தர மாதிரி சொல்கிறது வந்து இட் இஸ் நாட் கரெக்ட். அது ஏதாவது செக்யூரிட்டி காரணங்களா இருக்குமோ? வை ப்ளே வித் ஃபயர்? ரங்கராஜ் சார்ட்ட கேட்குறேன், அது அந்த மாதிரி டெரிட்டரியை மாற்றுறதுக்கு ஏதாவது காரணங்களா இருக்கும்? நான் என்ன சொல்கிறேன், நெருப்போட விளையாட வந்து அவசியமே இல்லை. தேவையில்லாமல் ஆங்கிலத்து அரமான போய் சொல்லுவோம், லெட் ஸ்லீப்பிங் டாக்ஸ் லை. ஓகே, அப்படி தேவையில்லாமல் ஒரு பிரச்சனை உண்டாக்கி, இப்போ அதனால் ஒரு பதட்டத்தை உண்டாக்கி, இப்போ இந்த இந்தியாவின் பால் நிற்கிற அரசியல் கட்சிகள், பெரிய சக்திகள் எல்லாம் இந்த தீவிரவாதிகள் இன்றைக்கி வந்து பார்த்து எழுதி நகையாடுறாங்க. நீங்கள் இந்தியாவின் பக்கம் நின்னா என்ன கதின்றது. அப்போ அந்த நிலை வந்து மாற்றணும். காஷ்மீரோட பாலிசி வி ஹேவ் டு சேஞ்ச் அண்ட் வி ஹேவ் டு ஸ்ட்ரெங்தன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் டெமோக்ராட்டிக் அண்ட் நேஷனலிஸ்டிக் ஃபோர்ஸஸ். சரி.
நீங்க சொல்றது சொல்லுங்க. நான் ஒரு நிமிஷம் சொல்லுங்க. ஐயா, நான் ஐயா, என்னோட சொல்லுங்க. matter இருக்குது. ரங்கராஜ். நீங்க என்ன ஒண்ணு ஐயா, சொல்லுங்க. நான் நீங்க சொல்றது திரும்ப அடுத்த இல்ல, இருங்க. அது வந்து trivialize பண்ணாதீங்க. TDS நீங்க trivialize பண்ணாதீங்க. ஐயா, நான் சொல்ல வர்றது என்னன்னா TDS இருங்க. இல்ல இப்போ எங்கெங்க இப்போ சொல்றாங்க சரி. 8 கேம்ப் 9 கேம்ப் டெரரிஸ்ட் இருந்தாங்க, சரி. நாங்க பார்த்து ஐடென்டிஃபை பண்ணோம், நான் சுட்டா இவ்வளவு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் 3 வருஷம் 2 வருஷமா ஆன போட்டு இல்ல நான் சொல்றேன் முடிச்சிருங்க. ஐயா, நீங்க ஒரு இல்ல நீங்க ஒரு நேரத்தை எடுத்துக்கிறீங்க. கேப்பபிள் கவர்மெண்டா இருந்தா அந்த இந்த ஆபரேஷன் முன்னாலே செஞ்சிருக்கணும். டெரரிஸ்ட் எங்க இருக்கான்னு தெரியுது. பின் பாயிண்ட் அக்யூரசியோட நாங்க வந்து மிசைல் அனுப்பிச்சு கரெக்டா அவனை பின் பாயிண்ட் பண்ணி பண்ண முடியுது. சரி, இடைவேளைக்கு அப்புறம் இந்த பின் பாயிண்ட் பண்ண முடிஞ்ச இந்த ஸ்ட்ராட்டஜியை அவன் கேம்ப்ல அவன் டெரரிஸ்ட் கேம்ப் ஏன் முதல்ல அட்டாக் பண்ணல? அவன் ஏன் அப்படியே காலி பண்ணல? நீங்க ஒரு சம்பந்தத்தை அட்டாக் ஐயா, எனக்கு 2 வரி இருக்கு, அதை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். முதல்ல காலி பண்ணிருக்கோம். ஐயா, நாங்க பேசுறோம் ஐயா, நாங்க தேசத்தை ஆண்டுட்டு இருக்கோம். ஆப் வச்சிருக்கீங்க. 3 முறையா ஜெயிச்சிருக்கோம். இருங்க, 99 நிக்கிட்டு வழிகிட்டு விழல. தாண்டி ஐயா, தாண்டி தேசியவாதி உங்களை தாண்டி நான் தேசியவாதி. இந்த கேம்ப் எல்லாம் எங்க இருக்குன்னு தெரியுது. யாருங்க உங்களை Map இருக்கு. தேசியவாதி இல்லைன்னு Missile சொன்னது? இருக்கு. அவன் மின்னல போட்டு தாக்க வேண்டியதானே? சார் ஒரு 3 நிமிடம் அதுக்கு மேல எடுக்காய். நான் சொல்ல வருவது நிறைவு என்னன்னா கருத்து. தீவிரவாத அமைப்புகள் எங்கெங்க இருக்கு என்னென்ன இருக்குன்னா இந்த சேட்டலைட் கம்யூனிகேஷன் அப்போ வந்து கிடையாது. சேட்டலைட் கம்யூனிகேஷன்லேருந்து ஒரு கோல்ஃப் பால் கூட வந்து காட்டக்கூடிய அளவுக்கு சேட்டலைட் கம்யூனிகேஷன் சேட்டலைட் நம்மக்கிட்ட இருக்குது. நம்மளும் இல்லை உலகம் முழுக்க இந்த அமெரிக்கா கிட்ட இருக்குது, கேட்டால் அவங்களும் கொடுப்பாங்க. இப்போது இந்த டெக்னாலஜி வச்சுக்கிட்டு தான் இப்போது எல்லாமே எங்கெங்கே கேம்ப் இருக்குது, எங்கெங்கே தீவிரவாதிகள் உட்காந்துருக்காங்க, எங்கே இருக்காங்க, எங்கே செயல்படுறாங்க, இந்த தகவல் பூரா தெரிஞ்சுக்கிட்டு மேப் வச்சு இந்த ஸ்ட்ரைக் நடத்திருக்கோன்னு சொல்கிறாங்க. நான் கேட்க வரும்போதெல்லாம் இவ்வளோ தகவலை வச்சுக்கிட்டு இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டீங்க? யூ ஆல்ரெடி ஹேவ் ரைட் ஆஃப் பர்சூட். ஓகே, ஏற்கனவே பாகிஸ்தான் டெரரிஸ்ட் ஸ்டேட்டு பல டெரரிஸ்ட் சம்பவங்கள் நடந்திருக்கு. சர்வதேச அமைப்பிலும் ஏற்றுக்கொண்ட ஒரு ஃபிலாசபி என்னன்னா, ஒரு நாடுக்கு மேலே தீவிரவாத தாக்குதல் நடந்தால் தே ஹேவ் ரைட் ஆஃப் பர்சூட், தே கேன் ஈவன் கோ டு தி அதர் கண்ட்ரி அண்ட் டார்கெட் அட்டாக்னு இன்டர்நேஷனலே ஏற்றுக்குது. அப்போ அந்த இது பயன்படுத்தி ஏற்கனவே இது வந்து முன்ன ஏற்கனவே டெரரிஸ்ட் எல்லாம் 2019 புல்வாமாக்கு பிறகு அழிச்சிட்டோன்னு சொன்னாங்க, ரைட்டு. ஆனால் இப்போ தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. அப்போ இவ்வளோ இன்ஃபர்மேஷன் வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த ராணுவம் கிவன் ஃப்ரீ ஹேண்டு, அப்போது ஃப்ரீ ஹேண்டு முன்னாலே கொடுத்துருக்கலாமே, அந்த டார்கெட்டெல்லாம் அழிச்சிருக்கலாமே, ஏன் அவங்க வந்து இருக்க அலோவ் பண்ணிங்க? அங்கேருந்து தொடர்ந்து ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா இந்த கேம்பெல்லாம் இருக்க தெரியுது. இப்போ இங்கே தெளிவாக மேப் வச்சுருக்காங்க, எங்கெங்கே இருக்காங்கன்னு தெரியுது. இவ்வளோ இன்ஃபர்மேஷனும் வச்சுருக்கிற இந்தியன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் இதை டயத்துக்கு முன்னாலே நிப்பிட்டு இந்த பட் மலையில கிளியறி வேணாமா? அவங்க ஏன் அனுமதிக்கிறீங்க? அவங்க யூ நோ தர் பிளேஸ், யூ நோ தர் ஆப்ரேஷன், வைப் தம் அவுட். இது ஏன் செய்யலைன்றது தான் என்னுடைய முக்கியமான கேள்வி. இப்போ ஒரு முறையும் என்ன சொல்கிறாங்க, ஏதோ நடக்குது, திரும்பி பதில் அடிச்சிட்டோம், அவங்களுக்கு பதில் கொடுத்துட்டோம், இவங்களோட ரத்தத்துக்கு நம்ம ரத்தம் ஏதோ காமிச்சோம், இங்கே அட்டாக் பண்ணிட்டு. இப்போது குமரி பெண்ணு ஒரு படத்தில் ஜாவரே ஜாவுன்னு ஒரு பாட்டு பிபி ஸ்ரீனிவாஸ் பாடுவார். தினம் தினம் இரவினில் தூங்கிவிட்டு திருடனை திருட ஓடவிட்டு அகப்பட்ட மனுஷனை பிடிச்சி ஆர்ப்பாட்டம் என்ன ராஜா அப்படின்னு கேட்பாரு. இப்போ இங்கே தீவிரவாத அட்டாக் பண்ணவங்க இன்னும் காடில் போய் எல்லாம் ஒழிஞ்சிட்டு இருக்காங்கன்றாங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இங்கே இருக்கான்றாங்க. அவங்க இன்னும் பிடிச்சதான் காணும். ஆனால் இவங்க வந்து அகப்பட்ட மனுஷனை பிடிச்சவங்க மாதிரி. இப்போ இந்த மாதிரி ஒரு பதில் சரியா போச்சா? என்ன பொறுத்த சரியா இல்லை. நீங்கள் வேணா அவங்க குடும்பத்தில் யாராவது காமிச்சிருக்கலாம், நாங்கள் திருப்தி அடைஞ்சோம் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட உதவ வாங்கி அது கிடையாது. நீங்க வந்து தீவிரவாதத்தை உண்மையிலே ஒழிக்கணும், அடக்கணும்னு சொன்னா யூ ஸ்ட்ரைக் அட் தி ரூட் ஆஃப் டெரரிஸ்ட் கேம்ப்ஸ் எங்க இருக்கோ ஐடென்டிஃபை பண்ணி வைப் தம் அவுட், நாக் தம் அவுட். நீங்க அதை செய்யாம ஒரு சம்பவம் நடக்கும்போது திரும்பி ஒரு ரியாக்ஷன் மாதிரி ஒன்று செய்கிறாங்க. இதுதான் நான் சொல்ற குறைச்சாட்டு. நான் வந்து இது இந்த ரியாக்ஷன் தப்புன்னு நான் சொல்றேன். அது இன்னொன்னு நான் அது ஒரு நிமிஷம் கூட தப்புன்னு சொல்லல. ஆனா have to decide something is very secret. We cannot find out exactly what happened. சீக்ரெட்டே கிடையாது சார், அது தெரியுது சார். மேப்ல இருக்குன்றாங்களே, we know they have got maps. துல்லியமான தாக்குதல், ப்ரிசைஸ் தாக்குதல் வச்சு செய்கிறாங்கன்னா அவங்க எந்த மேப் வச்சு கேம்ப் எங்கே நடக்குது எல்லாமே சயின்டிஃபிக்காக சேட்டலைட் வச்சு ஆப்ரேஷன் வச்சு பண்ணுற அளவுக்கு தகுதி இருக்குல்ல, அந்த தகுதியை முன்கூட்டியே பயன்படுத்தி அவங்க டார்கெட் பண்ணி செஞ்சிருக்க வேணாமா? அதுதான் நான் கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி. ஏன் வந்து அனுமதிக்கிறீங்க? Prevention is better than cure. That is my opinion.